ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, அம்மா பாசம் சொல்லி ஒரு சிறுகதையோட ஸ்டோரியை வந்து ஷார்ட்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அம்மாவுக்கு வந்து 7 பசங்க. சின்ன வயசில் அப்பா இறந்து அந்த அம்மா தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்க்கியாங்க. கடைசி வந்து ஒரு பெண், எல்லாருக்கும் திருமணம் முடிஞ்சது. கடைசி பெண்ணுக்கு வந்து அந்த அம்மா வந்து நிறைய வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்யணும்னு எதிர்பார்க்கியாங்க. அதிலிருந்து அங்கே பிரச்சனை தொடங்குது. அப்போ அவளுக்கு மட்டும் நிறைய வரதட்சணை குடிக்காங்கன்னு எல்லா மகன்களை வந்து சண்டை போடியாங்க. இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு 2 மகள்கள் உண்டு. அந்த மகள்களும் வந்து சண்டை போடியாங்க. தன்னோட தங்கி நல்லா இருக்கட்டும்னு யோசிக்கல. ஆனால் வந்து தங்களுக்கு அவ்வளோ போல் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடியாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த அம்மா வந்து சொத்தை வந்து 8 பங்கு பிரித்து 7 பங்கு தனது மகள்களுக்கு, 1 பங்கு வந்து தனக்கு வந்து எடுத்து வச்சிருக்காங்க. தனது இளைய மகளுக்கு வந்து வேலைக்கார மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்காங்க. யாருமே எந்த சகோதரம் சகோதரி அது திருமணத்துல இந்த அம்மாவே தனியாக நின்று நடத்தியாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்திற்கு வந்து ஏற்பட்ட வந்து கடத்தி இந்த அம்மாவே கஷ்டப்பட்டு மூட்டியாங்க. இப்படி மூட்டும் போது வந்து திடீரென்னு இந்த அம்மா வந்து அந்த இளைய பெண் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுது. ஆனால் அவங்க அங்கே போவேல, இங்கே தனது கவனம் வீட்டிலே இருக்காங்க. ஒரு நாள் திடீரென வந்து இந்த பெண்ணு அந்த அம்மா வந்து ஃபோனை எடுக்காதது வந்து அந்த இளைய பெண் பதறி துடித்து அம்மாவை பார்க்க வர அங்கே அவங்க அம்மா வந்து கீழே விழுந்து கால் நடக்க முடியாமல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கியா அங்கே வந்து அவங்கள ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் அந்த இளைய மகளோட வீட்டிலேருந்து பின்னும் அந்த அம்மா அந்த தன்னோட சொந்த வீட்டிலே வராங்க. எனக்கு என்ன உடம்புக்கு முடியலையோ அண்ணு வந்து நான் வந்து உன்னை வந்து கூப்பிட்டு நீ என்னை கூட்டிகிட்டு போவான்னு. இப்படி கொஞ்ச நாள் கழிது அவங்களுக்கு ஒரு வயசு 80 வயசு மேலே கிடக்கும்போது அவங்களால முடியலை. உடனே வந்து தன்னோட இளைய மகளை அழைத்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் வந்து அவங்க வந்து இப்போ வந்து இன்னும் நாளைக்காண்டி இறக்கும் தருவாயில் இருக்கும்போது எல்லா மகள்களும் வந்து அந்த அம்மாவை போய் பார்க்காங்க. பார்த்தது இந்த இளைய பெண்ணுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இனி வந்து நான் அண்ணன் அக்காள்கள்லாம் வந்தாச்சு, இனி நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு இருக்கும்போது தான் வந்து அந்த அம்மா வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. வழக்கறிஞர் பேசியாங்க. இந்த சொத்து ஃபுல்லாக வந்து இந்த என்னுடைய வந்து இளைய மகளுக்கு தான் என்னுடைய சொத்து சொந்தம். என்னை பார்த்தது அவள் தான், அவளுக்கு மட்டும் தான் சொந்தம், வேறு யாருக்கு உரிமைன்னு சொன்னதும் அந்த அக்கா அண்ணமார் வந்து அம்மாவோட இறுதிச் சடங்கு கூட நிற்காம வந்து அவங்க வந்து போகிறாங்க. இந்த இளைய பெண்ணை தடுத்து அம்மாவோட இறுதிச் சடங்கு முடியிட்டு உங்களுக்கு அந்த சொத்தை வந்து நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு இறுதிச் சடங்கு முடியுது. ஆளுக்கு ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அவங்க வந்து அந்த சொத்துக்கு வந்து பங்கு போட்டு வந்து இளைய பெண்ணிடம் சைன் கேட்க அந்த நேரம் வந்து பின்ன வக்கீல் வந்து ஒரு உயிரை வாசிக்காரு. எனது இளைய மகள் வந்து பாசத்தில் வந்து அண்ணன் அக்காவளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இந்த சொத்து வந்து இளைய மகள் வந்து அப்படி கொடுத்தாலும் வந்து இந்த சொத்து வந்து இளைய மகளுடைய வந்து திருமணத்திற்கு பிறகு அந்த மகள் பேத்தி என்னுடைய பேத்தி வந்து யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பமோ அவள் கொடுக்கட்டு, அவளுக்கு தான் இந்த சொத்துல முழு உரிமைன்னு சொல்லியாங்க. எல்லாரும் வந்து தான் செய்த தவற உணர்ந்து அந்த இளைய மகளிடம் மன்னிப்பு கேட்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண. இதோட வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு கீழே உள்ள ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.